ஆண்ட்ராய்டில் அப்டேட் வந்தால் பண்ணுறோம், விண்டோஸில் அப்டேட் வந்தால் பண்ணுறோம். ஒரு அப்டேட் வந்தால் மட்டும் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோன்னா நாம காலி. 25 days 25 ஸ்கேம்ஸில் டே 5 கேஒய்சி அப்டேட் ஸ்கேம். பேங்கிங் செக்டர்ல அதிகமாக நடக்கிற ஸ்கேம். கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். கஸ்டமர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் பணம் புழங்குதோ உங்க பேங்க் அக்கௌண்ட், வேலட், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ அங்கெல்லாம் கேஒய்சி இருக்கும். ஃப்ராடை தடுக்க கேஒய்சி கொண்டு வந்தா அதுலேயே ஸ்கேம் பண்றாங்க. மெசேஜ் அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்க, கால் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக போகுது, ஆகாம இருக்கணும்னா இந்த டீடைல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுல பேங்க் பேலன்ஸ் இல்லாம ஆல்ரெடி சும்மா தான் கிடக்கு. இதுல இவன் வேற. அப்படி மெசேஜ் வந்தா ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, சிவிவி, ஓடிபி, கார்டு டீடைல்ஸ், மெயினா பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையும் ஷேர் பண்ணாதீங்க, உங்க பேங்க் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. மும்பைல ஒருத்தவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு இறங்கி ஆண்ட்ராய்ட் போன்ல மட்டும் தான் கேஒய்சி அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லி 7 lakhs எடுத்துட்டான். ஃபன் என்னன்னா, விக்டிம் கிட்ட ஆல்ரெடி ஐபோன் இருக்கு, இருந்தாலும் ஆசை. அப்படி அப்டேட் பண்ணணும்னா நாமளே ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு எவனாச்சும் விபூதி அடிச்சிருந்தாங்கன்னா பேங்க் பிரான்ச்சு கிட்டையும் சைபர் கிரைம் கிட்டையும் இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கோம். உஷாரா இருந்துக்கோ. நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் ஆன்லைன் ஃப்ராட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. சைனிங் ஆஃப் 25 days 25 scams.